நம்ம ஆல்ரெடி போஸ்ட் மெத்தட் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாடல்ல டேட்டாவை வந்து சேவ் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கெட் மெத்தட் எழுதிட்டு அப்படியே அந்த டேபிள்ல சேவ் ஆகிருக்கிற டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணி எடுத்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து சென்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாவை கேட்கறாங்க அப்படிங்கும்போது பேக் எண்டுக்கு கெட் ரிக்வஸ்ட் தான் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ கெட் மெத்தட் வந்து எழுதிக்கலாம். டெஃப் கெட் பிராக்கெட்ல செல்ஃப் கமா ரிக்வெஸ்ட். ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வர ரிக்வஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறோம். அந்த ரிக்வஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டா ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கிற கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணி சென்ட் பண்ணணும். இப்போ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஏதோ ஒரு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம எந்த மாடல்ல இருக்கிற டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணணுமோ அந்த மாடலை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாடல் நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு டாட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம டைப் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம டைப் பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக்ஸ்ல வந்து பார்த்துருந்தோம். டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள் இருக்கும்போது தான் அந்த ஒரு ரோவை ரெக்கார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே கோடிங்ல வந்து நம்ம பார்க்கும்போது அதை ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்ப இந்த இடத்துல மாடலுக்கு டாட் கொடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்தோம்னா அந்த மாடல்ல சேவ் ஆகிருக்கிற கம்ப்ளீட் ரோஸ் ஃபுல்லாமே வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து அடுத்து எது வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். டாட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு எல்லா டேட்டாவுமே வேணும் அப்படிங்கிறதுனால ஆல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம்னா அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ரோ ஆஃப் டேட்டாவையும் எடுத்து இந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த டேட்டாவோட ஃபார்மேட் வந்து ஈஸியா ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து இருக்காது. அது ஒரு நான் ரீடபிள் ஃபார்மேட்ல தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டாவை டைரக்டா நம்ம ஃப்ரண்ட் எண்ட்க்கு ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்க முடியாது. ஸோ இது அப்படியே வந்து ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு அது என்ன எரர் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ்ல இந்த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இந்த ஏபிஐயை கெட் மெத்தடுக்காக கால் பண்ணலாம். அண்ட் கால் பண்றதுக்கு முன்னாடி யூஆர்எல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா யூஆர்எல்ல எதுவும் சேஞ்சஸ் வந்து பண்ண தேவை கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம போஸ்ட் மெத்தடை இந்த ஏபிஐக்காக எழுதின போது ஒரு யூஆர்எல் வந்து அதுக்குன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதே ஏபிஐக்குள்ள தான் கெட் மெத்தடை வந்து எழுதியிருக்கோம் அப்படிங்கும்போது சேம் ஏபிஐக்கான யூஆர்எலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா யூஆர்எல் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த ஏபிஐ வந்து கால் பண்ணுவோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போஸ்ட்மேன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்படின்னு. இப்போ இந்த ஏபிஐயை நம்ம போஸ்ட்மேன்ல இருந்து தான் வந்து கால் பண்ண போறோம். இப்போ நான் போஸ்ட்மேனை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க ஒன்றும் போஸ்ட்மேன் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த வீடியோ கன்டினியூ பண்ணிக்கிங்க. இப்போ போஸ்ட்மேனை நீங்க ஓபன் பண்றீங்க அப்படிங்கும்போது மேல இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இந்த இடத்துல பார்க்கும்போது கெட் அப்படின்னு இனிஷியலா வந்து இருக்கும். கிளிக் பண்ணா மற்ற ஹெச்டிடிபி மெத்தட்ஸும் வந்து இந்த இடத்துல அவைலபிளா வந்து இருக்கும். நம்ம எந்த ஏபிஐக்கு என்ன மெத்தட் வந்து கால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெத்தடை வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ மெத்தடை இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஏபிஐயை வந்து கால் பண்ண போறோமோ அந்த ஏபிஐ வந்து நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்றதுக்கு இங்க சென்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணோம்னா பேக் எண்ட்ல இருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வரும். இந்த பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது இங்கிருந்து டேட்டா ஏதாவது நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க பார்க்கும்போது பாடி அப்படிங்கிற ஒரு மெனு வந்து இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம்னா இங்க ரா அப்படிங்கிற ஒரு மெனு வந்து இருக்கும். ராவை செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த இடத்துல ஜேசான் அப்படின்னு வந்து இருக்கணும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா கிளிக் பண்ணி ஜேசான் மாத்திக்கங்க. மாத்தினோம்னா இந்த இடத்துல ஒரு டைப்பிங் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். இங்க நம்ம டேட்டாஸை டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கெட் ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த போஸ்ட் மெத்தடுக்கு இங்கிருந்து டேட்டாவை சென்ட் பண்றது எப்படி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மெத்தட் வந்து கெட் செலக்ட்ல இருக்கு. இப்போ நமக்கான ஏபிஐ மட்டும் இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெர்மினலை வந்து ப்ராஜெக்ட்ல ஓபன் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்டை சர்வ் பண்ணிக்கங்க. சர்வ் பண்ணிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரௌசர்ல ஓபன் பண்ணுங்க. ஸோ நம்ம எந்த ஏபிஐ கால் பண்ணாலும் இந்த போர்ட் நம்பர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கணும். அதாவது லோக்கல் ஹோஸ்டுக்கான அந்த ஐபி அட்ரஸும் அண்ட் என்ன போர்ட்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த போர்ட் நம்பர் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி இந்த போஸ்ட் ஏபிஐ கால் பண்ணோம்ல அந்த மாதிரி அந்த ஃபுல் ஏபிஐ வந்து எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் டீடைல்ஸ் ஸ்லாஷ். ஸோ இதே ஏபிஐக்கு தான் நம்ம கெட் மெத்தட் வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டு மொத்த லிங்கையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இது என்ன பண்ணலாம்னா
போஸ்ட்மேன்ல வந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட்மேன்ல பேஸ்ட் பண்ணும்போது http:// அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கும். இதுவும் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஏபிஐ டெஸ்ட் பண்றதுக்கு ப்ரௌசரை வந்து ஓபன் பண்ண தேவையில்லை. நம்ம போஸ்ட்மேன்ல இருந்தா பண்ணிக்கலாம். ஸோ ஏபிஐ அப்படிங்கிறது எப்படி ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ http:// அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஹெச்டிடிபின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது இருந்தால் தான் எந்த ஒரு யூஆர்எலையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த யூஆர்எல் எங்கிருந்து சர்வ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து ஒரு ப்ராஜெக்டை சர்வ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே இந்த 127.0.0.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கோலனுக்கு அப்புறம் ஒரு போர்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. போர்ட் நம்பர்னு என்னன்னா இப்போ ஒரே டிவைஸ்ல வந்து ஒரே நேரத்துல எவ்வளவு ப்ராஜெக்ட் வேணாலும் ரன் ஆயிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமான யூனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த போர்ட் நம்பர் அப்படிங்கிறது. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஏபிஐக்கும் வச்சிருக்க அந்த ஸ்பெசிஃபிக்கான பாத் என்னவோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். தனித்தனி ஆப்புக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஆப்க்கான ப்ரிஃபிக்ஸ் நேம் வந்து என்னவோ அதை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஏபிஐக்கான பாத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் பேனல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏபிஐ என்ன கால் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கான மெத்தட் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரிக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ 500 அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கோடோட இன்டர்நெட் சர்வர் எரர் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம HTML-ல இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பாடி அப்படிங்கிற டேப்ல நமக்கு ஷோ ஆயிட்டு இருக்கு. இது ஏன் இந்த எரர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். நம்ம இந்த query மூலியமா எடுத்த அந்த டேட்டா அப்படிங்கிறது டைரக்டா ஃப்ரண்ட் எண்ட்க்கு சென்ட் பண்ற ஃபார்மேட்ல இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அதை நம்ம ஃப்ரண்ட் எண்ட்க்கு சென்ட் பண்ணதுனால தான் அதை வந்து சென்ட் பண்ண முடியல அப்படின்னு நமக்கு எரர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டைப் எரர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் ஸ்டூடெண்ட் இஸ் நாட் JSON சீரியலைசபிள் அப்படின்னு வந்து ஷோ பண்ணியிருக்கு. இந்த JSON சீரியலைசபிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். இல்லைன்னா டைப் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். டைப் ஸ்கிரிப்டுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட சூப்பர் செட் தான். ஆனா பேக் எண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பேக் எண்ட் வந்து நம்ம பண்ணலாம். பைத்தான்ல, ஜாவால, ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் செப்பரேட்டா நம்ம டெவலப் வந்து பண்ணும்போது ஏபிஐ மூலியமா இந்த டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். அப்படி ஷேர் பண்றதுக்கான டேட்டா ஃபார்மேட் அப்படிங்கிறது ஜேசான் ஃபார்மேட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ பேக் எண்ட்ல இருந்து சென்ட் ஆகிற டேட்டா ஜேசனா கன்வெர்ட் ஆனாதான் ஃப்ரண்ட் எண்ட்ல அந்த ஜேசனை ரிசீவ் பண்ணிட்டு அவங்க இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை டைப் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரியோ அந்த டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே தான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு வரும்போதும். ஸோ இப்போ அந்த ரீடபிள் ஃபார்மேட்டை அதாவது ஜேசன் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ரீடபிள் ஃபார்மேட்டை வந்து நான் மேனுவலாக வந்து உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். அதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் வந்து இருக்கு. அதை லேட்டரா வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனுவலா அது எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அந்த டெர்மினலை கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கிறேன். மேனுவலா அதை பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த வேரியபிள் எடுத்து லூப் வந்து பண்ணணும். ஃபார் எஸ் அப்படின்னு இந்த டெம்பரவரி வேல்யூஸை ஸ்டோர் பண்ற வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ரா டேட்டாவை ஹோல்ட் பண்ணியிருக்க வேரியபிளை தான் வந்து லூப் பண்ணணும். ஸோ கோலன் கொடுத்துட்றோம். இப்போ கோலன் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன லாஜிக் வந்து ஃபார் லூப்புக்குள்ள எழுத போறோம் அப்படின்னா, இப்போ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரோ ஆஃப் டேட்டாஸை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ரோவும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொன்னோம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது டெக்னிக்கலா பைத்தான்ல பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒரு டிக்ஷனரியா தான் வந்து இருக்கும். அந்த டிக்ஷனரி ஃபார்மேட்டை எடுத்து நம்ம மேனுவலா ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து அதை சென்ட் பண்ணணும். அப்ப இங்க என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த டேபிளுக்காக வந்து ஒர்க் பண்றோமோ அந்த டேபிளுக்குள்ள எத்தனை ஃபீல்டு இருக்கோ அத்தனை ஃபீல்டு இருக்கிற மாதிரி ஒரு டிக்ஷனரி பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டிக்ட் அப்படின்னு ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ். ஸ்டூடெண்ட் மாடல்ல 2 கீ தான் இருக்கு. நேம் அப்படிங்கிற கீ ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஏஜ்ங்கிற கீ வந்து இருக்கும். இந்த ரா டேட்டாக்குள்ள அந்த நேம் அண்ட் ஏஜ்ங்கிற கீக்கான வேல்யூஸ் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல எஸ் டாட் நேம் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணோம்னா அந்த கரண்ட் ரோக்குள்ள நேம்ங்கிற கீக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது இந்த இடத்துல ரீப்ளேஸ் வந்து ஆயிக்கும். அண்ட் அதே தான் ஏஜ்ங்கிற கீக்கும் எஸ் டாட் ஏஜ். இப்போ இந்த ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல மொத்தம் எத்தனை ரோ ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோ அவ்வளோ டைம் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். அந்த ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் வர ரோக்காக இந்த பைத்தான் டிக்ஷனரி ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகிரும். இப்படி எவ்வளோ டிக்ஷனரி ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகுதோ அத்தனையும் காமனா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட் ஈக்குவல் டு
இந்த லிஸ்ட்டை வந்து நான் இனிஷியலாக எம்டியாக கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே எவ்வளவு டிக்ஷனரி கிரியேட் ஆகுதோ அத்தனையும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் ஆட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா கிரியேட் ஆகிற ஒவ்வொரு டிக்ஷனரியும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து வரணும். ஸோ ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட் டாட் அப்பெண்டில் வந்து டிக்ஷனரி வந்து கொடுத்துறோம். ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் டிக்ட். ஃபைனலாக என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது எடுத்து நம்ம ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துடணும். ஏன் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம்னா நான் ரீடபிள் டேட்டா ஃபார்மேட்டில் இருந்ததை ரீடபிள் டேட்டா ஃபார்மேட்டுக்கு மாற்றி, அதாவது பைத்தனோட டேட்டா டைப்ஸாக மாற்றி நம்ம இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் அப்படிங்கிற வேரியபிளில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ அதை ரெஸ்பான்ஸ்குள்ளே நம்ம கொடுக்கும்போது இந்த ரெஸ்பான்ஸ்னால இப்போ இந்த டேட்டாவை ஜேசன் டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்க்கு அதனால ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இப்போ சர்வர் வந்து ரன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ சர்வர் வந்து ரன்ல தான் இருக்கு. இப்போ வந்து போஸ்ட்மேன்ல இருந்து ரிக்வஸ்ட்டை திரும்பவும் ரைஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு பார்க்கும்போது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா, அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸா வந்து இந்த டேட்டா வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இதே ஏபிஐயை கெட் மெத்தடுக்காக கால் பண்ணாங்கன்னா இங்க நமக்கு ரெஸ்பான்ஸா வந்திருக்கிற டேட்டா ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள, அதாவது ரியாக்ட் ஆங்குலர் மாதிரி ஒரிஜினல் ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள அப்படியே இந்த டேட்டா அப்படிங்கிறது ஃபெச் ஆயிக்கும். இப்போ இந்த டெர்மினலை மினிமைஸ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ கெட் மெத்தட் எப்படி போஸ்ட்மேன்ல இருந்து கால் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்து போஸ்ட் ரிக்வஸ்ட்டை எப்படி ரைஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ போஸ்ட்மேன் வந்துக்கிறேன். இதே ஏபிஐக்கு தான் நம்ம போஸ்ட் மெத்தட் எழுதிக்கிறோம். ஸோ மெத்தடை மட்டும் போஸ்ட் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். போஸ்ட் வந்து பண்ணும்போது நம்ம சென்ட் பண்ண வேண்டிய டேட்டா கொடுக்கணும். அது இந்த பாடியில் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் பேனலை நான் கீழே வந்து இறக்கிடுறேன். கீழே இறக்கிட்டோம்னா ரா டேட்டா வந்து செலக்ட்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி செலக்ட்ல இருக்கணும், அப்புறம் ரா வந்து செலக்ட்ல இருக்கணும். இங்கே ரா செலக்ட்ல இருக்கும்போது ஜேசன்ங்கிறது செலக்ட்ல இருக்கணும். நம்ம ப்ரௌசர்ல இருந்து எப்படி ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அந்த யூஐ மூலியமா போஸ்ட்டுக்காக டேட்டா கொடுத்தோமோ அதே ஃபார்மேட்ல தான் நம்ம இப்பவும் டேட்டா வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கீ நேம் அப்படிங்கிற கீக்காக வேல்யூ வந்து கொடுத்துருக்கணும். இங்கே ஸ்டூடெண்ட் 6 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏஜுங்கிற கீ, இதுக்கு வேல்யூ 15 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் ஆயிருச்சு. நமக்கு பேக் எண்ட்ல இருந்து நியூ ஸ்டூடெண்ட் கிரியேட்டட் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ திரும்பவும் இந்த மெத்தடை கெட்டுக்கு மாத்திட்டு நம்ம ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கொடுத்துருந்த இந்த ஸ்டூடெண்ட் வந்து போய் டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ கெட் ரெஸ்பான்ஸ்ல நமக்கு அந்த டேட்டா அப்படிங்கிறது லாஸ்டா இருக்கணும். ஸோ இங்க பார்க்கும்போது இப்போ கொடுத்த ஸ்டூடெண்ட் 6 அப்படிங்கிறது நமக்கு ரெஸ்பான்ஸா வந்த அந்த லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ்ல வந்து லாஸ்டா வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கும்போது டேட்டா பேஸையும் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டா பேஸ்ல ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம போஸ்ட்மேன்ல இருந்து கொடுத்த டேட்டா லாஸ்டா வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் கெட் மெத்தட்ல இந்த ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்திர இந்த கோடை வந்து நம்ம எல்லா டைமும் எழுத மாட்டோம். இதுக்கு எக்ஸ்ட்ராவே இன்னொரு ஆப்ஷன் வந்து ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ல வந்து இருக்கு. அதை வந்து நம்ம இந்த ஏபிஐக்கு பேட்ச் மெத்தடும், அதாவது அப்டேட் பண்றதுக்கான மெத்தடும், அதுக்கப்புறம் டெலிட் பண்றதுக்கான மெத்தடும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேனுவலா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்றதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ பேட்ச் அண்ட் டெலிட் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் கம்ப்ளீட்டா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா வந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.